Praise the Lord, dear friends. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். இந்த வசனத்திலேருந்து ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, வேதத்துல பவுல் எழுதியிருக்கிறபடியே நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் ஒரு முள் அனுமதிக்கப்பட்டிருக்கு. இந்த முள்ளோட வேதனை நம்ம வாழ்க்கையில அதிகமாக எப்படா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும்னு சொல்லி நிறைய பேர் சோர்ந்து மறுதளிச்சும் போவாங்க. ஆண்டவரோட வார்த்தையின் மீது அவரோட வல்லமையின் மீதும் ஒரு நம்பிக்கை இல்லாமல் சோர்வடைந்து பின்மாற்றம் அடைகிறாங்க. ஆனா யார் ஒருவர் இல்லை, எந்த சூழ்நிலை ஆனாலும் இந்த முள்ளோட வேதனை எவ்வளோ பெரிதா இருந்தாலும் ஏசப்பா என்னோட பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொடுப்பாரு, நிச்சயமா முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது, எனக்கு தேவன் ஒரு வாசலை திறந்து வைப்பாரு, தேவன் திறக்கிற வாசலை ஒருவனும் அடைக்க மாட்டான்னு விசுவாச அறிக்கை இட்டுட்டு ஒவ்வொரு நாளும் தேவனோட அற்புதத்துக்காக காத்திருக்கிற உங்களை பார்த்துதான் ஏசப்பா சொல்றாரு, என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். நீங்கள் எவ்வளோ கெட்டியாக ஏசப்பாவை பிடிச்சிருக்கனால நிச்சயமாக எவ்வளோ வருஷ போராட்டமாக இருந்தாலும் தேவன் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரு. கண்டிப்பாக வலியும் வேதனையுமாக தான் இருக்கும். ஆனால் தேவன் இன்னைக்கு நமக்கு கொடுக்குற வார்த்தை, நிச்சயமாக தேவன் நம்மளை ஆசிர்வதிப்பாரு, விடுவிப்பாரு. இன்றைக்கும் இந்த நம்பிக்கையோட இந்த நாளை கடந்து செல்லுங்க. பாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.